morning students. நம்ம complex analysisல residue of a complex function at simple poles இதுதான் நம்ம previous videosல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3 மெத்தட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 3 ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிள் போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் நம்ம போடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது z equal to a is a simple pole for f of z. அதாவது f of zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு z equal to aங்கிறது சிம்பிள் போல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் then residue of f of z at z equal to a is equal to நம்ம என்ன பார்த்தோம், limit z tends to a z minus a into f of z அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து f of z is equal to 2z square plus 1 divided by z plus 4. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சிங்குலர் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து போல் டைப் சிங்குலாரிட்டியாக இருக்கணும். சிங்குலர் பாயிண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், எந்த பாயிண்ட்லலாம் f of z நாட் அனாலிட்டிக்கோ அந்த பாயிண்ட் தான் சிங்குலர் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ z plus 4 is equal to 0. therefore z is equal to minus 4. இப்போ இந்த பாயிண்ட்டில் f of z வந்து நாட் அனாலிட்டிக்கு, therefore அந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இந்த பாயிண்ட் வந்து போல் டைப் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். அதாவது z equal to minus 4 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு ஃபார்முலா என்ன, ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to minus 4 which is equal to limit z tends to minus 4 z minus of minus 4. அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் 4 அப்படின்னு ஆகும். அதாவது இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக minus 4 நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு ப்ளஸ் 4 அப்படின்னு ஆகும் இன்ட்டு f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன, 2z square plus 1 divided by z plus 4 இல்லையா? இப்போ இந்த z plus 4 z plus 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். லிமிட் z tends to minus 4னு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு எப்படி ரிசல்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், 2 into minus 4 the whole square plus 1 which is equal to 2 into 4 4s are 16 plus 1. இங்கே மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் 2 16s are 32 plus 1 which is equal to 33. இப்போ ரெசிடியூ ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன் at z is equal to minus 4 நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 33. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of z is equal to z square divided by z square plus 4. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர்னா z ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயருங்கிறது b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நமக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த ஃபார்முக்கு நம்ம இந்த டேர்மை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர். இப்போ ப்ளஸ்ன்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் அதை நம்ம மைனஸ்ன்னு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும். அதாவது மைனஸ் ஐ ஸ்கொயர்னா நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும் டேர்ம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். தென் இந்த டேர்ம் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2i ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற அந்த ஃபார்மில் நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அந்த ஃபார்மில் இதை நோட் பண்ணலாம். அதாவது z ப்ளஸ் 2i இன்ட்டு z மைனஸ் 2i இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இங்கே வந்து z இஸ் டினாமினேட்டர் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் z இஸ் ஈக்குவல் டு 2i அண்ட் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2i அப்படிங்கிற 2 போல்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ், அந்த 2 சிங்குலர் பாயிண்ட்ஸுமே போல் டைப் சிங்குலாரிட்டிஸ். அதாவது ஒரு சிங்குலர் பாயிண்ட் வந்து போல் டைப் சிங்குலாரிட்டியாக என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸுமே போல் டைப் சிங்குலாரிட்டி, அதுவும் சிம்பிள் போல்ஸாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். அதாவது z ஈக்குவல் டு 2i அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரெசிடியூ ஆஃப் f of z at 2i is equal to limit z tends to a நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏங்கிறது இங்கே 2i into z minus 2i into f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன, z ஸ்கொயர் டிவைட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ நம்ம f of z எப்படி கன்வெர்ட் பண்ணி நோட் பண்ணியிருக்கோமோ இந்த டேர்மை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். z ஸ்கொயர் டிவைடட் பை z ப்ளஸ் 2i into z minus 2i.
இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ z minus 2i நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் z tends to 2i நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது எப்படி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? 2i the whole square, நியூமரேட்டர் வந்து 2i whole square ஆகும். டினாமினேட்டரில் z அதாவது 2i ப்ளஸ் 2i அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? 4i ஸ்கொயர் டிவைடட் பை 4i அப்படின்னு ஆகும். இங்கே 4 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு i நமக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு i இன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கிவன் ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ அட் z is equal to 2i நமக்கு என்னன்னு கிடைக்குது? i இன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ z equal to minus 2i அந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா z equal to minus 2iங்கிறது சிம்பிள் போல் ஃபார் a given function f of z. Then residue of f of z at z equal to minus 2i நமக்கு என்ன தெரியும்? லிமிட் z tends to minus 2i into z minus 2i நம்ம போடுவோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் 2i அப்போ ப்ளஸ் 2i அப்படின்னு ஆகும். இங்கே z ஸ்கொயர் அதாவது நமக்கு இன்ட்டு f of z நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா? f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில்? z ஸ்கொயர் டிவைடட் பை z ப்ளஸ் 2i இன்ட்டு z மைனஸ் 2i இல்லையா? இப்போ z ப்ளஸ் 2i நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம லிமிட் z tends to minus 2iன்னு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் 2i the whole square டிவைடட் பை மைனஸ் 2i அதாவது zக்கு பதிலாக மைனஸ் 2i நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் 2i இருக்குது, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ 4i ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் 4i அப்படி ஐன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஒரு i நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? மைனஸ் i அப்படின்னு நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் f of z ரெசிடியூ அட் z equal to minus 2i நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் i அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன? f of z is equal to z divided by z square plus 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அதே போல் z டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். அப்போ z டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? z டிவைடட் பை z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i இப்படி மார்க் பண்ண முடியும். இப்போ டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது z is equal to i மைனஸ் i அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சிம்பிள் போல்ஸ்னால் போல் ஆஃப் ஆர்டர் 1, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ போல் டைப் சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் அதனுடைய ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதை தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது போல் டைப் சிங்குலாரிட்டினுடைய ஆர்டர் கூட நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே இந்த 2 பாயிண்ட்ஸும் 2 சிங்குலர் பாயிண்ட்ஸும் போல் டைப் சிங்குலாரிட்டிஸு அதனுடைய ஆர்டரும் நமக்கு 1. அப்போ சிம்பிள் போல்ஸ். தேர்ஃபோர் ரெசிடியூ ஆஃப் f of z நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to i அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்டில் போல் டைப் சிங்குலாரிட்டியில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் போல்ஸ். இப்போ லிமிட் z tends to i z minus i into f of z. f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில்? z டிவைடட் பை z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i இல்லையா? இப்போ z மைனஸ் i நமக்கு கேன்சல் ஆகிடும். z tends to i நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது i டிவைடட் பை i ப்ளஸ் i நமக்கு i by 2i அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். i நமக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு 1 by 2. இதுதான் ரெசிடியூ ஆஃப் a given function f of z at z is equal to i. நெக்ஸ்ட்டு ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to minus i எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? லிமிட் z tends to minus i z மைனஸ் ஆஃப் மைனஸ் i அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ z ப்ளஸ் i ஆகும். இங்கே f of z வந்து z டிவைடட் பை z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i. இப்போ z ப்ளஸ் i நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ z tends to minus i இங்கே அப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் i டிவைடட் பை மைனஸ் i அப்படின்னு ஆகும். அப்போ மைனஸ் i டிவைடட் பை மைனஸ் 2i அப்படின்னு ஆகும். இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஐயும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கேயும் நமக்கு ரெசிடியூ ஆஃப் a given function வந்து 1 by 2 அப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன? f of z is equal to 2z plus 3 divided by z into z square plus 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டினாமினேட்டர் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 2z plus 3 divided by z அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் 1 எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் தேர்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்? z ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது z ஸ்கொயர் ப்ளஸ் 1 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? z ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர். தென் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? 2z plus 3 டிவைடட் பை z அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். z a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் நமக்கு டினாமினேட்டர் இந்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கு z ஈக்குவல் டு 0, i, மைனஸ் i அப்படிங்கிற 3 சிம்பிள் போல்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 3 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் f of z
at z equal to 0. 0ங்கிற அந்த பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா தெரியும்? லிமிட் z tends to 0, z minus 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? z minus 0 into f of z. f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 2z plus 3 divided by z into z plus I into z minus I இல்லையா? இப்போ இங்கே z minus 0 அப்படிங்கிறது zன்னு கன்வெர்ட் ஆகும். அப்போ z ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ z tends to 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 into 0 0 ஆகிடும். நமக்கு நியூமரேட்டர் 3 ஆகும். டினாமினேட்டர் என்ன ஆகும் நமக்கு? இங்கே 0 plus I 0 minus I. அப்போ I into minus I into minus I அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 3 divided by minus I ஸ்கொயர்னு ஆகும். மைனஸ் ஐ ஸ்கொயர்னால் நமக்கு 1ன்னு தெரியும் இல்லையா? இப்போ 3ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ரெசிடியூ ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z equal to 0 நமக்கு 3ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் போல் என்ன இங்கே? ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to I. ஐங்கிற அந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? லிமிட் z tends to I z minus I into f of z. f of z என்ன? 2z plus 3 divided by z into z plus I into z minus I இல்லையா? இப்போ இங்கே z minus I நமக்கு கேன்சல் ஆகிடும். லிமிட் z tends to I நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நியூமரேட்டர் என்ன ஆகும்? 2i plus 3 ஆகும். டினாமினேட்டரில் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே ஐன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். I into I plus I நமக்கு 2i அப்படின்னு ஆகும். இப்போ இங்கே 2i plus 3 அப்படியே நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். டினாமினேட்டரில் 2i ஸ்கொயர்னு இருக்கும். 2i ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் i ஸ்கொயர் மைனஸ் 1 இல்லையா? அப்போ -2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு -2/2i ப்ளஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மும் நமக்கு மைனஸ்னு ஆகும். 3/2 அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -i minus 3/2. இப்போ இதுதான் நமக்கு ரெசிடியூ ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z equal to I அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு z is equal to -i அப்படிங்கிற அந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் அ ஃபங்க்ஷன் f of z at z equal to -i. லிமிட் z tends to -i into z minus of -i அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ z plus iன்னு ஆகும் into f of z. f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 2z plus 3 divided by z into z plus I into z minus I. இப்போ இங்கே z plus I நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ z tends to -iன்னு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு டேர்ம்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே -i நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ -2i அப்படின்னு ஆகும். ப்ளஸ் 3 டிவைடட் பை இங்கே நமக்கு -i நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் -iன்னு ஆகும். இங்கே -i அப்போ நமக்கு -2i ப்ளஸ் 3 டிவைடட் பை இங்கே -i இருக்குது, இங்கே -2i ஆகும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ 2i ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த டேர்ம் i இங்கே இருக்குது, இங்கே 2i இருக்குது இல்லையா? அப்போ i ஸ்கொயர்னு ஆகும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? நமக்கு i ஸ்கொயர் -1 ஆகும் இல்லையா? அப்போ -2i ப்ளஸ் 3 -2i ப்ளஸ் 3 டிவைடட் பை -2 அப்படின்னு ஆகும். இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? -2i டிவைடட் பை 2 இங்கே நமக்கு அதாவது -2, அதாவது இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம எப்படி எழுதலாம்? 2i டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து மைனஸ்ன்னு ஆகும். டினாமினேட்டர் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம பிரித்து எழுதும்போது சென்டர் மைனஸ்ன்னு ஆகும். இங்கே 3/2 அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். அப்போ i minus 3/2. இதுதான் ரெசிடியூ ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z is equal to -i. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் என்ன? நமக்கு f of z is equal to z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் ia த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் z ஸ்கொயர் டிவைடட் பை z ப்ளஸ் ia இன்ட்டு z மைனஸ் ia அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு z is equal to ai, அதாவது ia மைனஸ் ia அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் போல்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to ia என்ன நமக்கு தெரியும்? லிமிட் z tends to ia into z minus ia into f of z. f of z நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? நம்ம கன்வெர்ட் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z ஸ்கொயர் டிவைடட் பை z ப்ளஸ் ia இன்ட்டு z மைனஸ் ia. இப்போ z மைனஸ் ia நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ z டென்ஸ் டு ia நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு டேர்ம்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? ப்ளஸ் ia இல்லையா? z டென்ஸ் டு ia த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை
IA ப்ளஸ் IA அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே I ஸ்கொயர் A ஸ்கொயர் டிவைடட் பை 2IA அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஒரு I நமக்கு கேன்சல் ஆகுது, ஒரு A நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போது நமக்கு A டிவைடட் பை 2, A பை 2 இன்ட்டு I. இங்கே I ஸ்கொயர் இருக்குல்லையா, ஒரு I நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போ A பை 2 இன்ட்டு I. இதுதான் நமக்கு ரெசிடியூ ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z equal to IA. Next, residue of f of z at z is equal to minus IA. நமக்கு என்ன தெரியும், லிமிட் z tends to minus IA into z minus of minus IA நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ z plus IA அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். into f of z. f of z என்ன, z square divided by z plus IA into z minus IA. இப்போ z plus IA, z plus IA நமக்கு கேன்சல் ஆகிடும். z minus IA நம்ம இங்கே அப்ளை பண்ணும்பொழுது minus IA the whole square divided by minus IA அப்படின்னு ஆகும். இப்போ இங்கே மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்பொழுது. அப்போ I ஸ்கொயர் A ஸ்கொயர் டிவைடட் பை minus 2IA அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஒரு I நமக்கு கேன்சல் ஆகிடும், ஒரு A நமக்கு கேன்சல் ஆகும். அப்போது மைனஸ் A பை 2 இன்ட்டு I. இப்போ இதுதான் நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கான ரெசிடியூ at z is equal to minus IA. நெக்ஸ்ட் நம்ம 6th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the residue at z equal to 0 of 1 plus e power z divided by z into cos z plus sin z. அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ at z equal to 0 அப்படின்ற பாயிண்டில் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், சிங்குலர் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி அதனுடைய ஆர்டர் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது சிம்பிள் போலாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த மெத்தடில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது போல் டைப் சிங்குலாரிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்ம ரெசிடியூவை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ z equal to 0ங்கிறது போல் டைப் சிங்குலாரிட்டி ஃபார் a given function f of z அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தென் அதனுடைய ஆர்டர் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண மெத்தடில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆர்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். அதாவது z equal to 0ங்கிற இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது கிவன் ஃபங்க்ஷனை நம்ம f of z அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் z equal to 0ங்கிற இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். எப்படி நம்ம ஆர்டர் கால்குலேட் பண்ணுவோம், லிமிட் z tends to a z minus a the whole power n into f of z. இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதனுடைய வேல்யூ வந்து ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் எ போல் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஏங்கிறது போல் டைப் சிங்குலாரிட்டியாக கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணும்போது ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் போல் டைப் சிங்குலாரிட்டி A அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே வந்து z equal to 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கான ஆர்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம n-க்கு 1 2 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்மளுடைய ஆர்டர் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, லிமிட் z tends to 0 z minus 0 பவர் 1. ஃபஸ்ட்டு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய ஆர்டர் வந்து 1 இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஆர்டர் 1 தான் சிம்பிள் போல்னால் நம்மளுடைய மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, லிமிட் z tends to 0 z minus 0னா நமக்கு z, f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 1 plus e power z divided by z cos z plus sin z. இதனுடைய வேல்யூ தான் ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே z நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும், லிமிட் z tends to 0 z plus z into e power z divided by z cos z plus sin z இல்லையா. இப்போ z tends to 0 நம்ம அப்ளை பண்ணுறோம்னா நியூமினேட்டர் தனியாக 0 ஆகும், டினாமினேட்டரும் 0 ஆகும். அப்போ 0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே லிமிட் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ கவனிங்க, லிமிட் z tends to 0 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 இன்ட்டு z ப்ளஸ் z இன்ட்டு e பவர் z இருக்கு இல்லையா, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவி மெத்தடில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ z ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு e பவர் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் z ப்ளஸ் e பவர் z ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1. அதே போல் டினாமினேட்டரில் z cos z அப்படிங்கிறது நமக்கு 2 ஃபங்க்ஷனாக இருக்குது. z இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் z. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். z ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin z ப்ளஸ் cos z ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1
ப்ளஸ் சைன் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு காஸ் இசட். இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நமக்கு லிமிட் இசட் டென்ஸ் டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே வந்து 1 ஆகும். ஃபஸ்ட் டேர்ம் 1 ஆகும், இந்த டேர்ம் 0 ஆகும், இந்த டேர்ம் e பவர் 0. செகண்ட் டேர்ம் 0 ஆகும், இந்த டேர்ம் e பவர் 0 நம்ம அப்ளை பண்ணும்போது 1 ஆகும். இப்போ 1 × 1 1 ஆகும். டினாமினேட்டரில் லிமிட் இசட் டென்ஸ் டு 0ன்னு அப்ளை பண்ணும்போது 0 ஆகும். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ப்ளஸ் காஸ் இசட்னா காஸ் 1, காஸ் 0னுடைய வேல்யூ 1, அப்போ 1 ஆகும் இந்த டேர்ம். ப்ளஸ் காஸ் 0னுடைய வேல்யூ 1 ஆகும். இப்போ நமக்கு 2/2 வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நமக்கு லிமிட் z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 தி ஹோல் பவர் 1 × f ஆஃப் z வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ z ஈக்குவல் டு 0ங்கிற இந்த போல் டைப் சிங்குலாரிட்டி வந்து இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1 இல்லையா? அப்போ ஆர்டர் 1ஆக இருக்கும்போது அதை சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சிம்பிள் போலாக இருந்தால் நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z at z equal to 0 அப்படின்ற அந்த பாயிண்டில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? லிமிட் z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 × f ஆஃப் z. இதனுடைய வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் நம்ம இங்கே ஏற்கனவே போலினுடைய ஆர்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? அதே டேர்ம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? லிமிட் z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 தி ஹோல் பவர் 1 × f ஆஃப் z. இங்கே z மைனஸ் 0 இந்த 2 டேர்ம்ஸும் ஈக்குவல். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? 1ன்னு கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அப்போ ரெசிடியூவும் நமக்கு இங்கே என்ன 1 தான். அப்போது கிவன் ஃபங்க்ஷன் f ஆஃப் zக்கு z ஈக்குவல் டு 0ங்கிற அந்த பாயிண்டில் ரெசிடியூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? 1ன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம 7th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரெசிடியூ at z equal to 0 of f of z is equal to sin z by z square. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணோம். எந்த பாயிண்டில் z equal to 0ங்கிற பாயிண்டில் z equal to 0ங்கிற இந்த பாயிண்ட் வந்து போல் டைப் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதனுடைய ஆர்டர் நமக்கு இங்கே z ஸ்கொயர்னு பார்த்த உடனே நம்ம z equal to 0ங்கிறது ஆர்டர் 2 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஆர்டர் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? லிமிட் z டென்ஸ் டு ஏன்னு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே நமக்கு என்ன 0, z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 தி ஹோல் பவர் n × f ஆஃப் z இல்லையா? இப்போ என்ன தான் நம்ம என்னென்ன அப்ளை பண்ண சொன்னோம்? ஃபஸ்ட்டு 1 1 2 3 நம்ம வேல்யூ கொடுத்து தான் நம்ம ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1ன்னு நம்ம அப்ளை பண்ணலாம். z மைனஸ் 0 தி ஹோல் பவர் 1 × f ஆஃப் z. இதனுடைய வேல்யூ ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் z ஈக்குவல் டு 0ங்கிற அந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் வந்து நமக்கு 1. இப்போ கவனிங்க, இப்போ z மைனஸ் 0னா நமக்கு zன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா? z மைனஸ் 0 அதாவது லிமிட் z டென்ஸ் டு 0, z × f ஆஃப் z. f ஆஃப் z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? sin z by z ஸ்கொயர். இப்போ sin z by z ஸ்கொயர்னா நமக்கு ஒரு z நமக்கு கேன்சல் ஆகிடும். லிமிட் z டென்ஸ் டு 0, sin z by z. இதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1 அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, டேரெக்டாக 1 அப்ளை பண்ணாமல் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் sin 0 0 ஆகும். இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் இதுவும் 0 ஆகும். அப்போ 0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ 0/0 ஃபார்மில் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணுவோம். இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணும்போது நியூமேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு cos z இல்லையா? z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது z பொறுத்து நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல லிமிட் z டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணுறோம்னா cos 0வோட வேல்யூ நமக்கு என்ன? 1. 1/1 நமக்கு வேல்யூ 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? இப்போ ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால z ஈக்குவல் டு 0ங்கிற இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் வந்து நமக்கு என்ன? 1. அப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் அ சிம்பிள் போல். இங்கே z ஸ்கொயர்னு இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே சிம்பிள் போல்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நம்ம நியூமரேட்டரில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து நமக்கு ஆர்டர் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே z ஸ்கொயர்னு இருக்குது, ஆனால் z ஈக்குவல் டு 0 இஸ் அ சிம்பிள் போல்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ கவனிங்க, ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். அதாவது ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z at z equal to 0. அதாவது சிம்பிள் போலாக இருக்கிறதுனால நம்மளுடைய மெத்தட் என்ன ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? லிமிட் z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 × f ஆஃப் z. இப்போ நம்ம சிம்பிள் போலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? லிமிட் z டென்ஸ் டு 0, z மைனஸ் 0 தி ஹோல் பவர் 1 × f ஆஃப் z கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அதே வேல்யூ தான். அப்போ அதனுடைய வேல்யூ நமக்கு 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதனுடைய இங்கேயும் நமக்கு வேல்யூ 1 தான். அப்போ ரெசிடியூ ஆஃப் a given function f ஆஃப் z நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? 1. நம்ம இது வரைக்கும் ரெசிடியூ ஆஃப் a complex function at simple poles நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் ரெசிடியூ ஆஃப் a complex function at poles of order n நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.